ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை, காலிஃப்ளவர் மிளகு வறுவல் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் சாதம் சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மிளகு வறுவலை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு வறுவல் செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 3 வத்தல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து முடித்ததுக்கப்புறமா அதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டை நான் கல்லில் தட்டி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க, அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக. அப்புறமா ஒரு தக்காளியை நான் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் காலிஃப்ளவரில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்தனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை அந்த மசாலாவில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த காலிஃப்ளவரை நம்ம யூஸ் பண்ணுற கரண்டியால் சின்ன சின்னதாக நல்லா கொத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும். எந்த அளவுக்கு காலிஃப்ளவரை நீங்கள் சின்ன சின்னதாக கொத்தி விட்டுறீங்களோ அந்தளவுக்கு மசாலா இறங்கி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த மசாலாவில் நல்லா படமுறை ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி கொத்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக. கடைசியாக உப்பு செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக என் 1 கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை, காலிஃப்ளவர் மிளகு வறுவல் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதம் சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் வெரைட்டி ரைஸ் பண்ணிங்கன்னா இதை சைட் டிஷ்ஷாக கூட செஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.